ஹாய், நான் தான் குரு பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலுக்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இனிமேலும் உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம ஃபோனோட நேம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். நேம் காமிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிற வரைக்கும் காமிக்கும். அதுக்கப்புறம் லொக்கேஷன் காமிக்கும். அந்த லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எங்கே இருக்கோங்கிறது வந்து அல்லமான் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட இருக்காருன்னு வந்து காமிக்குது. இந்த அல்லமான் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட இருக்காருங்கிறது கூட அதுக்கிட்ட போய் இதில் ப்ளே சவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ளே சவுண்டை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஈஸியாக போய் பிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனை வந்து கேன்சல் பண்ணவே முடியாது. இன்டர்ஃபேஸும் காமிக்காது. இன்டர்ஃபேஸு காமிக்காததுனால யார் ஃபோன் அடிக்கிறான்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் சீக்யூர் டிவைஸ்னு ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனு வந்து லாக் ஆகும். லாக்கில் வந்து நீங்கள் ஏதாச்சும் டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து பயமுறுத்தணுங்கிறதுக்காக உன் ஃபோனு வெடிக்க போகுதுங்கிறதுனால நான் எழுதுகிறேன். இதை பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக பயந்துட்டு ஃபோனை கீழே போட்டு போவாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஃபோன் லாக் ஆகிடும். ஃபோன் லாக் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஃபோனை வந்து லாக் எடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து லாக் இருக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எடுக்க முடியாது. பாருங்கள், உங்கள் ஃபோன் வெடிக்க போகுதுன்னு வருது. இதை கண்டிப்பாக பார்த்தவங்கன்னா வெளில தூக்கி போட்டு போயிடுவாங்க. உங்கள் ஃபோனை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த ஆப் மூலயமா லொக்கேஷனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இதுக்காக நம்ம போலீஸ்கிட்ட போய் அலையணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆப் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக நம்மளோட ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு